வானத்துல பறக்கிற விமான மாதிரியான கண்டுபிடிப்புகள் தொடங்கி தேடுதல் வேட்டைக்காக எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்தாலும் இந்த பூமியில மனுஷனால இன்னமும் அடையாளம் கண்டுபிடிக்கப்படாத அதிசயங்களும் மர்மங்களும் ஏராளமா உண்டு. அதுக்கு இந்த அடர்ந்த வனப்பகுதிகளும் விதிவிலக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கதான் பழங்கால மக்கள் வாழ்ந்த நகரங்கள் தொடங்கி பல விடை தெரியாத மர்மமான விஷயங்கள் இன்னமும் ஒளிஞ்சிருக்கு. அப்படி வனப்பகுதிகள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சில மர்மமான விஷயங்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். வைல்டர்னஸ் வாண்டரர் போலீஸ் ஆபீசரான ஹெலினைஸ் வாண்டிகாலுக்கு 2010 அமேசான் காட்டு பக்கமா டியூட்டி போட்டதுல இருந்து பிரேசில் காட்டு வழியா பேட்ரோலிங் போறப்போ பாம்பு சிறுத்தைன்னு பல ஆபத்தான மிருகங்களை பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாள் காட்டு வழியா பேட்ரோலிங் போய்கிட்டு இருந்தப்போ கரடு முரடான எதிர்பாதையில இருந்து வினோதமான தோற்றத்துல ஒரு மனுஷன் நடந்து வந்துகிட்டு இருந்திருக்கான். நிறுத்தி அவனை விசாரிச்சதுல அவன்கிட்ட எந்த பாஸ்போர்ட்டும் இல்ல. கனடா நாட்டை சேர்ந்தவன் மாதிரி தெரிஞ்சாலும் அவனால எந்த லாங்குவேஜையும் சரிவர பேச முடியல. அதனால இவன் யாரு, எப்படி இந்த காட்டுக்குள்ளார வந்தாங்கிற விவரம் சரிவர தெரியாத அதே சமயத்துல டொரண்டோவில் ஸ்டெஃபான் பிலிப்பாங்கிறவர் 2012 காணாம போன தன் சகோதரனை பத்தின கவலையில இருக்காரு. தன்னோட சகோதரன் தொலைஞ்சு போயான இந்த 5 வருஷத்துல அவர் எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் திடீர்னு ஸ்டெஃபானுக்கு பிரேசிலியன் போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அப்பதான் தொலைஞ்சு போன அந்த மனிதர் பேரு ஆண்டன்கிறதும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அர்ஜென்டினாவில் இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு விசிட் பண்றதுக்காக கனடாவில இருந்து 600 மைல் தூரத்துக்கு நிறைய பகுதிகளை தாண்டி சவுத் அமெரிக்காவுக்கு செருப்பு கூட போடாம நடந்தே போய் சேர்ந்த விவரம் தெரிய வருது. நடுவுல இவர் எப்படி பாஸ்போர்ட்டே இல்லாம பார்டர்ஸ் கிராஸ் பண்ணாருன்னு தெரிய வரல. ஆனா இது அத்தனையும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆண்டன் அர்ஜென்டினாவில் இருக்கிற பியூனஸ் ஏர்ஸோட நேஷனல் லைப்ரரியை விசிட் பண்றதுக்காக தான் செஞ்சிருக்காரு. ஆனா அவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லாததுனாலையும் பார்க்கவே ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவரா தெரிஞ்சதுனாலையும் லைப்ரரிக்குள்ளாரையே விடாம வெளியே அனுப்பியிருக்காங்க. அதனால அவர் திரும்பி கனடாவுக்கே போற முயற்சியில அமேசான் காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருந்தப்போ போலீஸ் கிட்ட சிக்கியிருக்காரு. மனநல கோளாறுனால முடிவெடுத்து நடந்தே போனாலும் ஃபைனலா அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுதான் இதுல ஒரு ஆச்சரியமான மற்றும் நம்ப முடியாத விஷயமாவே இருந்தது. கடைசியா எப்படியே இவரை பத்தின விவரத்தை கண்டுபிடிச்சு அவர் பிரதர் கட்டையே சேர்த்திருக்காங்க போலீஸ். ஹோல் இன் தி வுட்ஸ் காடுகள்ல கண்டுபிடிக்கப்படுற மர்மமான விஷயங்களுக்கு நம்மளால எல்லா நேரத்திலயுமே சரியான விளக்கங்களை கொடுக்க முடியாது. குறிப்பா ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணப்பட்ட இந்த போட்டோ எல்லாரோடைய மண்டையும் குழப்பக்கூடிய ஒன்னாவே அமைஞ்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். மரங்கள் நிறைஞ்ச அடர்ந்த காட்டுக்கு நடுவுல செதுக்கி எடுத்த மாதிரியான ஒரு வட்ட வடிவ நுழைவு வாயில் இருந்தது. கடைசியில இதுதான் நார்னியாவுக்கான போர்ட்டல். ஒற்றைக்கண் மிருகம் ஒண்ணு செஞ்சுட்டு போன வேலை ஏலியன்களோட கைவரிசைன்னு கண்டமேனிக்கு வதந்திகள் பரவ காரணமா இருந்தது. ஆனா விசாரிச்சு பார்த்ததுக்கு பின்னாடி தான் இது ஏலியன் போர்ட்டல் எல்லாம் இல்ல, ஆன்டி லைட்டினன்கிற அந்த மனுஷன் செஞ்சு வச்ச விஷயம்ங்கிறதே தெரிய வருது. ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த விஷுவல் ஆர்டிஸ்டான இவருக்கு இயற்கையோட விளையாடுறது தான் பிடிச்சமான வேலை. இவர் பண்ற இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு புரோக்கன் லேண்ட்ஸ்கேப்னு பேரு. காட்டுல இருக்கிற மரங்களோட நடுப்புகுதி இலைகளை தண்டு மாதிரியான இடத்துல சரியா வட்ட வடிவமா வெட்டி ஒரு அன்நேச்சுரலான அதே சமயம் ஒரிஜினலான லுக்க கொண்டு வரதுதான் இவரோட வேலை. இவர் மரங்களை மட்டும் தன்னோட கலையை பிரயோகப்படுத்துறது இல்ல, தன்னோட வேர்வையை வச்சே பெயிண்டிங் பண்ற மாதிரி வேற சில வேலைகளையும் செஞ்சுட்டு தான் வராரு. இம்பாசிபிள் கலர்ஸ் 2018 சிலர் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தப்போ அங்க மரங்களுக்கு நடுவுல தேங்கி இருந்த தண்ணீர் எல்லாம் பலவிதமான வண்ணங்களால நிரம்பி இருக்கிறத கவனிச்சு அதை போட்டோவை எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்துல இந்த வண்ணங்களுக்கு என்ன காரணம்னு தெரியாததுனால ஏதாவது ஆயில் மாதிரியான விஷயம் கலந்துருக்கும், அதனால கூட இப்படி இந்த ஏரி தண்ணீர் வண்ணமயமான ஒரு தோற்றத்துக்கு மாறி இருக்கலாங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனா பின்னாடி அந்த தண்ணீரை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல சதுப்பு நிலத்துல வளர்ற சைப்ரஸ் மரத்துல காய்க்கிற ஒரு வகையான காய்கள் தண்ணியில விழும்போது அதுல இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய் பொருள் தண்ணிக்கு மேல வந்து மிதந்து சூரிய ஒளிப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்களுக்கு பலவிதமான வண்ணங்களா தெரியுதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி காடுகள்ல உருவானதுதான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரெயின்போ வாட்டர். ஆன்சியன் ஏலியன்ஸ் நம்ம மூதாதையர்கள் பழங்காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கன்னு அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்ற காரணங்களை எல்லாம் தாண்டி பல நூறு வருஷங்கள் பழமையான குகை ஓவியங்கள் சொல்ற விஷயங்களுக்கும் முக்கியமான பங்கு உண்டுன்னே சொல்லலாம். கைகளோட அச்சு, விலங்குகளோட உருவங்கள், வேட்டையாடுற கருவிகள்னு பல விஷயங்கள் குகை ஓவியங்களா உலகத்தோட பல பகுதிகளில் இருந்தும் ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா சில இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட குகை ஓவியங்கள் மர்மமானதாவுமே இருந்திருக்கு. அப்படியான கேவ் பெயிண்டிங்ஸ் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அதுல குறிப்பிட்ட ஒரு வகையான உருவங்களை உலகத்தோட பல இடங்களையும் ஒரே மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஏலியன் மாதிரியான முகமைப்பு கொண்ட இந்த மர்மமான குகை ஓவியம். இப்போ நாம பார்க்குற இந்த கேவ் பெயிண்டிங் ஆஸ்திரேலியாவில் வாண்டிஜினாங்கிற பகுதியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா ஆஸ்திரேலிய பழங்குடிகள் இந்த குகை ஓவியங்கள் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஓவியத்தில் இருக்கிற உருவங்கள் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே மலை மற்றும் மேகங்களுக்கான ஸ்பிரிட்ஸா இருந்ததாகவும், கிம்பர்லி கோஸ்ட்லைன் பக்கமாகவும் அதிக அளவுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உருவங்கள் நிஜமாவே அந்த பகுதிகளில் நடமாடி கண்கள் வழியா லேசர் மாதிரியான ஒரு ஒளியை பாய்ச்சி மனிதர்களை தாக்கினதாகவுமே நம்ப முடியாத விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி வர்ற உருவங்கள் வானத்தை நோக்கி மேலெழும்பி மறைஞ்சு போயிருமா. இதனால
இதனால தான் ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குகை ஓவியங்கள் மட்டுமில்ல, உலகத்தோட எல்லா பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இதே மாதிரியான வினோத முகமைப்பை கொண்ட ஓவியங்கள் ஏன் ஏலியன்களா இருந்திருக்க கூடாதுங்கிற கேள்வியவும் பல ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. இந்தியாவோட சத்தீஸ்கர்ல ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்குமே வினோதமான உருவங்களை கொண்ட பல ஓவியங்களை பார்க்க முடியும். சோ இந்த மாதிரியான கேவ் பெயிண்டிங்ஸும் இன்னைக்கும் மர்மம் விலகாத விஷயங்களா தான் இருந்துட்டு வருது. லே லோயான், பிக்ஃபுட், சூப்பர்காப்ரா, ஸ்னோமேன்கிற பனிமனிதன் இதெல்லாம் தான் காடுகள்லையும் உயரமான மலைப்பகுதிகளையும் சுத்தி நடமாடுறதா சொல்லப்படுற மர்மமான உருவங்கள். இதே மாதிரி சுவிட்சர்லாந்து நாட்டு மாலஸ்ங்கிற கிராமப்புறத்தை மையமா வச்சு சொல்லப்படுற ஒரு மர்ம உருவம் தான் இந்த லீலயான். உயரமான உடல் முழுக்க கம்பளி போர்த்தின மனிதன் மாதிரியான இந்த மர்ம உருவத்தை அந்த பகுதியில பலரும் பல தடவை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் அந்த உருவம் பாய்லர் சூட் மாதிரியான ஒரு உடையில முகத்துல கேஸ் மாஸ்க மாட்டிக்கிட்டு இருந்ததாவெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. 70-80 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த லீலயான்கிற மர்ம உருவத்தை பத்தி அந்த பகுதி மக்களால குறிப்பிடப்பட்டாலும் இன்னைக்கும் இதோட நடமாட்டம் அந்த பகுதியில் இருக்கிறதாவும் அதை சிலர் கேமராவில் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணதாவெல்லாம் கூட சொல்லி சில மர்ம காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலானது. போலீசுமே கூட இந்த தகவல்களை கேள்விப்பட்டு மாலஸ் காட்டு பகுதியில் நிறைய தடவை தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அப்படியான எந்த ஒரு மர்ம உருவமும் அவங்க கண்களுக்கு தென்படவே இல்லை. மேக்சிமம் அந்த கிராமத்துக்கு சம்பந்தமில்லாத ஸ்ட்ரேஞ்சரோட கண்களுக்கு தான் இந்த உருவம் அதிகமா தென்பட்டு இருக்கு. அதனால சுவிட்சர்லாந்து நாட்டுல என்னைக்கும் விளக்க முடியாத காட்டு மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது இந்த லீலயான் மர்ம உருவம். க்ரூக்ட் ஃபாரஸ்ட், சில மரங்கள் நேரா உயரமா வளரும், சில மரங்கள் நிறைய கிளை விட்டு வளரும், அதோட சில மரங்கள் வளைஞ்சு கோணல் மானலா வளர்றதையும் பார்த்திருப்பீங்க. ஆனா போலந்து நாட்டுல பைன் மரங்கள் நிறைஞ்சு வளர்ற ஃபாரஸ்ட் ஏரியா ஒண்ணுக்குள்ள புகுந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வினோதமான சி ஷேப்ல வளைஞ்சு வளர்ந்த வினோதமான மரங்களை உங்களால பார்க்க முடியும். ஏதாவது ஒரு மரம் இப்படி இருந்தா கூட இதை சாதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா அந்த வனப்பகுதியோட குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற எல்லா மரங்களுமே இப்படித்தான் அடித்தண்டுல இருந்து வளைஞ்சு வளர்ந்துருக்கு. 1930களில் நடப்பட்டதா சொல்லப்படுற இந்த மரங்கள் ஏன் இப்படி வளர்ந்துருக்குங்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமானதாவே தான் இருக்கு. இருந்தாலும் இங்க மட்டுமே இருக்கிற கிராவிடேஷனல் ஃபீல்ட்னாலயோ இல்ல உலக போர் சமயங்கள்ல டேங்கர்கள் இந்த மரத்தோட ஆரம்ப நிலையில இருந்த தாவரத்து மேல ஏறி மிதிச்சுட்டு போனதுனாலயோ இல்ல ஏதாவது ஜெனடிக் மியூட்டேஷன்னாலயோ கூட இப்படி இந்த மரங்கள் வளைஞ்சு வளர்ந்துருக்கலாங்கிற மாதிரியான அனுமானங்களை மட்டும் முன்வைக்கிறாங்க. ஆனா ஏன் இப்படி இந்த மரங்கள் இப்படி வளைஞ்சு வளர்ந்துருக்குங்கிறதுக்கான தெளிவான அறிவியல் காரணம் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இதனாலேயே சில பேர் இந்த மரங்களை எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஏலியன் மாதிரியான விஷயங்களோட சம்பந்தப்படுத்துறது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் வாழற சில பழங்குடிகள் பல காலங்களாவே பர்பஸாவே இப்படி மரங்களை பெண்ட் ஆகிற மாதிரி தான் வளர வைப்பாங்க. அவங்க வந்துட்டு போன பாதையை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக அதுக்கு அடையாளமா அதை இவங்க செய்வாங்க. சோ அதனால அப்படியான ஒரு விஷயத்துக்காக கூட போலண்ட்ல இப்படி இந்த மரங்கள் சிலரால வளைக்கப்பட்டிருக்கலாங்கிற மாதிரியான கருத்துக்களையும் சிலர் முன்வைக்கிறாங்க. ஆஞ்சிகுனி லேக், ஹாக்கி, மேப்பிள் சிரப், நல்ல மனிதர்கள், சுவையான உணவுகள் இதெல்லாம் தான் கனடாவை பத்தி நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஆனா இதையெல்லாம் தாண்டி வடதுருவத்தை ஒட்டி சின்ன சின்ன தீவுகளால ஒன்றிணைக்கப்பட்ட கனடா பனியாலையும் பனியடர்ந்த காடுகளாலையும் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு மர்ம பிரதேசம்ங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட இந்த கனடாவில் 1930ஆம் வருஷம் விலங்குகளோட பதப்படுத்தப்படாத தோலை தேடி போன வேட்டைக்காரரான ஜோ லேபிள்ங்கிற மனிதருக்கு ஒரு மர்மமான அனுபவம் கிடைச்சிருந்தது. இவர் கனடாவோட வடதுருவ பகுதியான நுனாவூட்ல இருக்கிற ஆஞ்சிகுனிங்கிற ஏரி பக்கமா நடந்து போயிட்டு இருந்தப்போ அங்கிருந்த நீர்நிலைகளை ஒட்டி ஒரு கேம்ப் உருவாக்கப்பட்டு பக்கத்திலேயே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்த காட்சியும் அவர் பார்த்திருக்காரு. எரியிற நெருப்பு மேல பாத்திரத்துல என்னமோ உணவு வெந்துகிட்டு இருக்கவே பக்கத்துல மனிதர்கள் யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. யாரும் இல்லாத கூடாரங்கள், பாதி சாப்பிட்டு வைக்கப்பட்ட மீதி உணவுகள், முழுசா தச்சு முடிக்கப்படாத உடை, பாதியிலேயே விட்டுட்டு போன சமைக்கப்படாத உணவுன்னு அங்க யாரு இருந்திருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கேயாவது கிளம்பி போயிருக்கணுங்கிற உணர்வு ஏற்படுத்துற மாதிரியே சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அமைஞ்சிருந்தது. ஆனா கேம்பை சுத்தி ஒரு காலடி தடம் கூட இல்ல. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தவே கொஞ்சம் தள்ளி வேற ஒரு பகுதிக்கு நடந்து போனப்போ அங்க மனிதர்கள் புதைக்கப்பட்ட சவக்குழிகள் எல்லாமே மறுபடியும் தோண்டப்பட்டு உள்ள எதுவுமே இல்லாம எம்டியா இருந்திருக்கு. இப்படி அவரங்க பார்த்த எல்லா விஷயங்களுமே ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அங்க மனிதர்கள் யாருமே இல்லாதது பெரிய பயத்தையும் மர்மத்தையும் உண்டாக்கவே அங்க வாழ்ந்த மனிதர்கள் எங்கன்னு போலீஸ் உதவியோட பல இடங்கள்ல தேடியும் பார்த்திருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு மனுஷனையோ இல்ல மனித எலும்பு கொட்டையோ கூட யாராலையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அங்க வாழ்ந்த மனிதர்களுக்கு சடனா என்ன ஆச்சு, எங்க போனாங்கிற விவரம் இன்னும் தெரியல. விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. ப்ளூ வுட்ஸ், பொதுவா மரங்கள்னாலே பிரவுன் அல்லது ஒயிட் கலர்ல தண்டுகளை கொண்டு இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா ஒரு சில மரங்களோட தண்டுகள்ல பிரைட்டான ப்ளூ கலர் படிஞ்சிருக்கிறதையும் சில இடங்கள்ல பார்க்க முடியும். இது எதனால உருவாகுதுங்கிறதுக்கான காரணம் பல காலங்களா மிஸ்ட்ரியாவே தான் இருந்தது. பின்னாடிதான் ஃபங்கஸ்ங்கிற பூஞ்சைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ற மைக்காலஜிஸ்ட் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இதுவும் ஒரு வகையான பூஞ்சை தாங்கிறதையும் கண்டுபிடிச்சு அதுக்கு டெரானா காருலியான்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. ஃப்ராசன் இன் ஐஸ்,
முழுவதும் பனிக்கட்டியினால் ஆக்கிரமிக்கப்பட்ட மனிதர்களால நீடிச்சு ரொம்ப நாளைக்கு வாழ முடியாத ஒரு கண்டம் தான் இந்த அண்டார்டிகா. உலகத்தோட 5வது பெரிய கண்டமான இங்க வழக்கமா 5000 இருந்து 6000 பேர் வாழ்ந்தாலும் வின்டர் சீசன்ல மட்டும் 1000 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல இங்க டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகி -88 டிகிரி செல்சியஸ்க்கு இருக்கும். பனிக்காத்து மணிக்கு 200 மைல் வேகத்துல வீசும். அப்படியான சூழ்நிலையிலையும் தங்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்க சில அறிவியல் சம்பந்தமான காலநிலை மாற்றம் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை செய்வாங்க. அதோட புது கண்டுபிடிப்புகளுக்காக பயணமும் பண்ணுவாங்க. அப்படி சில ஆராய்ச்சியாளர்கள் குழு கிளம்பி போனப்போதான் எதிர்பாராத விதமா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா மொத்தமா 22 டெவலப் பண்ணாத ஃபில்ம் போட்டோகிராஃப் ஐஸ்ல புதைஞ்சு போன நிலையில கிடைச்சிருக்கு. உடனடியாக எடுத்து கொண்டு வந்து கிளீன் பண்ணி டெவலப் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடைச்சிருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பெடிஷனுக்காக அண்டார்டிகா வந்த குழுவுன்னு எடுத்துக்கிட்ட பழமையான போட்டோகிராஃப்ஸ் தான் அது. 1914 மற்றும் 1917 இடையில கப்பல்ல பயணம் பண்ணி வந்த ஒரு குழு அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷனை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் கப்பல்லையே கிளம்பி போனப்போ எதிர்பாராத விதமா கடல் சீற்றம் காரணமா அவங்க வந்த கப்பல் கடல்ல மூழ்கி இருக்கு. இருந்தாலும் படகு மூலமா 720 மைல் தூரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு காத்து புயல் மலைக்கு நடுவுல கடந்து அட்லாண்டிக் தீவுல ஒன்னான சவுத் ஜார்ஜியாவில் போய் சேஃபா இறங்கி இருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அண்டார்டிகாவில் அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோ பிலிம் ரோல் எல்லாம் மிஸ் ஆகி இருந்தது. அப்படியான பிலிம் ரோல்ஸ் தான் 100 வருஷம் கழிச்சு அண்டார்டிகாவில் சிலர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸ்வாம்ப் கோஸ்ட் 1972 வருஷம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர்கள் குழு பப்புவா நியூகினியாவோட அடர்ந்த சதுப்பு நில காட்டுக்குள்ளார கோஸ்ட் ஒன்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க. கோஸ்ட்னா நீங்க நினைக்கிற மாதிரி வெள்ளை டிரெஸ்ல முடியால முகத்தை மறைச்சிக்கிட்டு பாலடைஞ்ச பங்களாவுக்குள்ள இருந்து எட்டி பாக்குற பேய் எல்லாம் இல்ல. அது 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல முற்றிலுமா கைவிடப்பட்டு தனிச்சு கடந்த ஒரு ஏரோப்ளேன். அதுக்கு அந்த ஆர்மி ட்ரூப் வச்ச பேர் தான் ஸ்வாம்ப் கோஸ்ட். அப்படி சேற்று பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிளேன் ஆராய்ச்சி பண்ணதுல ஃபுல்லா லோட் ஆகி இருந்த கன்ஸையும் அழுகி போன நிலையில கப் நிறைய காஃபியவும் ஆஸ்ட்ரே நிறைய இன்னும் அழியாத நிலையில பிடிச்சிட்டு போட்ட சிகரெட் பட்ஸும் கிடைச்சிருந்தது. ஆனா அந்த பிளேன்ல வந்த க்ரூ மெம்பர்ஸ் என்ன ஆனாங்கங்கிற விவரம் மட்டும் இன்னும் மிஸ்டரியாவே தான் இருந்தது. இருந்தாலும் பப்புவா நியூகினியாவில் இப்படி பிளேன் ஒன்று கிடைச்ச விஷயம் உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்வாம்ப் கோஸ்ட் க்ரூவை சேர்ந்த ஒரு நபரை பத்தின விவரம் தெரிய வந்திருக்கு. அவர் தான் எனக்கு 90 வயசாகி இருக்கிற அந்த பிளேனோட என்ஜினியரான கிளாரன்ஸ் மியூவெக்ஸ். வாஷிங்டன்ல வாழற இவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பிளேன் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4 சூறாவளிகளை தாண்டி பறந்துட்டு இருந்தப்போ ஜப்பானிய படைகளால வான்வழியா தாக்கப்பட்டதுல நியூகினியா காட்டுக்குள்ளார இந்த பிளேன் விழுந்திருக்கு. அதுல உயிர் பழைச்ச அவர் மட்டும் நாள் கணக்கில் உதவி தேடி அலைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருந்த போதான் சில காட்டுவாசிகளால காப்பாற்றப்பட்டிருக்காரு அவர். அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் இந்த கிராஷ் ஆன பிளேனே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. மிஸ்ட்ரி லைன் நம்ம கண்களையே ஏமாத்துற ஒரு பிரமிப்பான விஷயத்தை அமெரிக்காவோட டென்னஸ் பகுதிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். மரங்களோட தண்டு பகுதி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கீழே ஒரே மாதிரி கருமையா அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுங்க. முதல்ல பாக்குறப்போ ஏதோ போட்டோஷாப் செய்யப்பட்ட மாதிரியே தெரிஞ்சாலும் ரியல் லைஃப் ஆப்டிகல் இல்யூஷனா இருக்கிற இது உண்மையிலேயே ரொம்ப நாளா ஒரு தேங்கின குட்டையில தண்ணியில மறைஞ்சிருந்ததுனால உருவாகி இருந்திருக்கு. வின்டர் சீசன்ல மரங்களை ஒட்டி மொத்தமா தேங்கி இருந்த தண்ணீர் சம்மர் சீசன்ல வடிஞ்சு போனதும் அதோட தடையை மட்டும் இப்படி மரங்களோட தண்டுல ஒரே மட்டத்துல தங்கி போயிருக்கு. அதோட தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் சிட்டி ஆஃப் மங்கி காட் மாச்சு பிச்சு மலைகள் ஆரம்பிச்சு மெக்சிகோவில் இருக்கிற டியோடிஹுவாகான் எகிப்திய பிரமிடுகள், தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை பெரிய கோவில், எல்லோரா குகை கோவில், கீழடின்னு சொல்லி ஏராளமான புராதன விஷயங்கள் நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நமக்கு முன்னாடியே இந்த உலகத்துல ஏராளமான மனித நாகரிகங்கள் இருந்திருக்குங்கிற உண்மையை தான். பழமையான சித்திர வேலைப்பாடுகள், கல்வெட்டுகள், கைவிடப்பட்ட கோவில்கள், விலைமதிப்பில்லாத கலைப்பொருட்கள்னு பல விஷயங்கள் ஆராய்ச்சியாளர்களால உலகம் முழுக்க பல பகுதிகளில் இருந்தும் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருந்துமே கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி மெக்சிகோவோட ஹோண்டுரான்கிற அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள ஒரு காலத்துல ஒரு லாஸ்ட் சிட்டி இருந்ததும் அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாருமே தங்கத்தை ரொம்ப சர்வசாதாரணமா பயன்படுத்தினதாகும். அந்த சிவிலைசேஷனை லா சியூடாட் பிளான்ஸ்னு அல்லது ஒயிட் சிட்டின்னு அழைக்கப்பட்டதோட சிட்டி ஆஃப் த மங்கி காட்னு இன்னொரு பெயர் கொண்டு அழைச்சதாகவுமே சொல்றாங்க. இந்த மங்கி காட் சிட்டி பத்தின கதைகள் 15ஆம் நூற்றாண்டு காலத்துல இருந்தே சொல்லப்பட்டு வந்திருக்கு. நிறைய மனிதர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு ஹோண்டுரான் காடுகள்ல இந்த லாஸ்ட் சிட்டியை தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா அது இருந்ததுக்கான ஆதாரமோ தங்கமோ யாருக்கும் இதுவரைக்கும் கிடைச்சதா தகவல்கள் இல்லை. ஆனா 2015ஆம் வருஷம் சிலர் இந்த காட்டு பகுதிக்குள்ளார போனப்போ எதிர்பாராத விதமா பழமையான கட்டிட இடிபாடுகளையும் சிலைகளையும் குரங்குகள் உருவம் பொறிக்கப்பட்ட அடையாளங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிட்டி எதனால எப்போ அழிஞ்சு போனது, கைவிடப்பட்டதுன்னு சரியா தெரியல. ஆனா ஹோண்டுராஸ் பகுதியோட பூர்வக்குடி பழங்குடிகள் இந்த பகுதி பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாரையும் மங்கி காடுங்கிற கடவுள் கொடிய நோய் பரவுற மாதிரி சபிச்சு விட்டதுனாலதான் அங்க வாழ்ந்த மொத்த மக்களும் இறந்து போனதாகவும் ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பகுதியை எக்ஸ்பெடிஷன் பண்ண போனவங்களுக்குமே உடல் ரீதியா சில அசௌகரியங்களும் ஏற்பட்டிருக்கு. சில பேர் லீஷ் மேன்லாசிஸ்ங்கிற பாரசைட்னாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி அடர்ந்த வனப்பகுதிகளை பொறுத்தவரைக்கும் அது விலங்குகளால மட்டுமல்ல, விளக்க முடியாத மர்மங்களாலையும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இது தவிர அமேசான் காடுகள்ல மறைஞ்சிருக்கிறதா இன்னமும் நம்பப்படுற எல் டொரேடோங்கிற மாய தங்க நகரம் பத்தி ஏற்கனவே ஒரு டீடைல்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆகியிருக்கும். இதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதும் கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும்.
ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.